இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து அவருடைய கரமும் நிச்சயமான தேவனுடைய கிருபைகளும் உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், வழி நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை கொண்டு போக விரும்புகிறேன். 20ஆம் அதிகாரம், Psalms chapter 20 verse number 8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். They collapse and fall, but we rise and stand upright. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆச்சரியமான ஆண்டவர். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் எல்லாம் முறிந்தோடும் போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை கண்ணி தெரித்தது. நாம் தப்பினோம். வேடனுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தேவன் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை மனுஷிக வல்லமைகள், எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை பொறாமைகள், எத்தனை கிரியைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், நம்முடைய சூழ்நிலைகளுக்கு விரோதமாய், நம்முடைய நன்மைகளுக்கு விரோதமாய், நம்முடைய வளர்ச்சிக்கு விரோதமாய். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும், யோசேப்பை குறித்து. ஆனால் அங்கே ஒரு வார்த்தை மிக அழகாய் பதிவிடப்பட்டிருக்கிறது. 37ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. நான் ஒரு நாளும் ஃபால் ஆகிறதுக்கு, கொலாப்ஸ் ஆகிறதுக்கு தேவன் என்னை விடலை. கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரா? தேவன் ஒரு பிளான் வைத்திருக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையில் நிமிர்ந்து நடப்பதற்கென்று ஒரு திட்டத்தையும் ஒரு பிளானையும் தேவனுடைய தரிசனங்களை வைத்து நாம் முன்னுக்கு போகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். எல்லாம் கொலாப்ஸ் ஆச்சு, எல்லாம் விழுந்து கிடந்தது. ஆனால் கர்த்தர் கொடுத்த தரிசனம் சாகவே இல்லை. யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் செத்ததா? இல்லை. இன்றைக்கு ஒரு வேளை கொலாப்ஸ் ஆகி போய் ஐயோ போச்சேன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிமிர்ந்து நிற்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு நாள் உடைஞ்சு போக கர்த்தர் விடவே மாட்டார். நொறுங்கி போக கர்த்தர் விடவே மாட்டார். மனுஷிக வல்லமைகளோ சத்துருவின் கிரியைகளோ நம்முடைய வாழ்க்கைக்கு மேலே ஜெயம் பெறுவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்கிற தேவன் அல்லவே அல்ல. நம்முடைய அரிக்கட்டை கர்த்தர் நிச்சயமாக நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கர்த்தர் இப்படி எழுதி வைக்கிறார், உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். உன் காலூன்றி நில் என்று சொல்கிறாரே. அப்போஸ்தலர் நடபடிகளில் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர்களை தைரியப்படுத்தும்போது சொல்ற 3வது அதிகாரம் 8வது வசனத்தில், அவன் காலூன்றி நின்றான். உடைஞ்சு போய் இருந்த மனுஷன், வாழ்க்கையில நம்ம எழும்போமான்னு நினைச்சிட்டு இருந்த மனுஷன், எல்லாருடைய பார்வையும் அவன் மேல் பட்டால் தான் அவனுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கும். ஆனால் தேவனுடைய பெரிய கிருபை அன்றைக்கு அப்போஸ்தலருடைய பார்வை அவன் மேல் படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். எல்லாரையும் போல அவனுக்கு நன்மை கிடைத்ததா? இல்லை. எல்லாரை காட்டிலும் மகத்துவமான ஒரு அற்புதத்தை கர்த்தனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறார். அலங்கார வாசலில் அலங்கோலமாய் கடந்த மனுஷன், கொலாப்ஸ் ஆகி அலங்கோலமா கடந்த மனுஷன் கர்த்தர் தூக்கி நிறுத்திட்டாரே, தூக்கி நிமிர பண்ணிட்டாரே, நிமிர்ந்து நடக்க பண்ணிட்டாரே. எல்லாரும் பார்க்குறாங்களே, எல்லாரும் பார்க்குறாங்க. யாரெல்லாம் அவன் அலங்கோலமாய் கடந்தானோ பார்த்த எல்லா கண்களும் அவன் அலங்காரமாய் நிற்பதையும் பார்த்தது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், அலங்கோலமாய் விழுந்து கிடக்கிறீர்களா? நிச்சயமாய் நீங்கள் அலங்காரமாய் நிற்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் பார்க்க வைப்பார், நிச்சயமாய் பார்க்க வைப்பார். உங்களை கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை சொல்ல வைப்பார். அதற்கு முன்பதாக உங்களை ஜெயமாய் நிற்க வைப்பார். எப்படி நிற்க வைப்பார் தெரியுமா? அலங்காரமாய் நிற்க வைப்பார். அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாளும் தேவன் மேலே சந்தேகப்படாதீங்க. கர்த்தருடைய கிரியைகளில் சந்தேகப்படாதீங்க. தேவனுடைய மகத்துவங்களை ஒரு நாளும் சந்தேகப்படாதீங்க. அவர் செய்ய நினைக்கிற காரியம் நிச்சயமா நடக்கும். உங்கள் அரிக்கட்டை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்களை அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்கள் அலங்கோலங்களை கர்த்தர் மாற்றி அலங்காரமாய் சமுதாயத்துக்கு நடுவில், சபை நடுவில், ஜனங்களுக்கு நடுவில், எல்லா உறவினர்களுக்கு மத்தியில், இணைஜன பந்துகளுக்கு மத்தியில் இனி ஒன்றுமே இல்லைன்ற ஹோப்லெஸ் சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம். பட் we have a hope in Christ. நமக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களை நிச்சயமாக வெட்கப்படுத்தாது. அவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? தேவனே,
இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நீ நிமிர்ந்து நடக்கப்படுகிற ஆண்டவர். அலங்கோலமாய் கடந்த மனுஷன்ப்பா, ஆனா நீங்க அலங்காரமா தூக்கி நிறுத்திட்டீங்களே, எவ்வளோ ஆச்சரியமான ஆண்டவர். உங்க பார்வை எங்க மேல படட்டுமே. அன்றைக்கு அப்போஸ்தலருடைய பார்வை ஆண்டவரே கர்த்தாவே அன்றைக்கு அந்த மனுஷன் மேல பட்டபோது எவ்வளோ பெரிய மாற்றம் வந்தது. இன்னைக்கு உங்க பார்வை மாத்திரம் எங்க மேல, எங்க பிசினஸ்ல, எங்க குடும்பத்துல, எங்கள் பிள்ளைகள் மேல, எங்கள் ஊழியத்துல, எங்கள் சபையில படுமென்று சொன்னால் எத்தனை அதிசயமான காரியங்களை, எத்தனை ஆச்சரியமான காரியங்களை, எத்தனை மகத்துவமான காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். கர்த்தாவே, இன்றைக்கு நீர் அப்படிப்பட்ட கிரியைகளை உடைய பிள்ளைகள் காண்பதற்கு என் ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை அதிகமாய் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென்.